கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஓய்வு நாளுக்கென்று வார்த்தை கேட்க வந்தவங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவார். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் காத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும், எந்த தடையும் இராதபடி கர்த்தாவே இந்த பிள்ளைகள் இந்த வசனங்களை கேட்கும்படியான கிருபைகளை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே என்று வசனம் சொல்லுகிறது. இந்நாள் வரைக்கும் நாம் விழுந்து போகாதபடிக்கு தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி கொண்டே இருக்கிறார். 6 மாதம் அவருடைய கிருபையினால முடிக்க போகிறோம். இது பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஸோ என்னென்னமோ தேசத்தில் நடந்தது, ஆனாலும் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் சபையும் ஆண்டவர் சாட்சியாய் பத்திரமாய் வைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை. இந்த கிருபை நம்மளை தொடர்ந்து வழி நடத்தும். ஆமென். இப்பொழுதும் தேவனாகிய கிறிஸ்து நம்மோடு பேசுகிற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அழைப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்றால் நன்மைகளை காணும்படியாக, ஆசீர்வாதங்களை காணும்படியாய் கர்த்தர் அழைப்பை வைத்திருக்கிறார். விசேஷமா நம்ம பார்க்கிறோம், வேத வசனங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை நடத்துகிற விதமெல்லாம் ஆச்சரியமானதாக இருக்கும். நம்முடைய அழைப்புக்கு முன்னின விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்திருக்கலாம், ஆனால் தேவ அழைப்பு பெற்றதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாய் மாறுகிறது. ஆமென். ஸோ அழைப்பு என்பது உண்மையாகவே தேவனால கொடுக்கப்பட்ட விஷயம். ஆமென். அதை நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கீங்களா? தேவனுடைய அழைப்புனால தான் இந்த பிரசங்கத்தை நம்மளால கேட்க முடியுது. இந்த பிரசங்கத்து மூலமா தேவன் உங்களோடு கூட அவர் பேச வல்லவராக இருக்கிறார். நம்ம ஏசாயா நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். 43ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்மை உருவாக்கின தேவன். முந்தின காலகட்டங்களில் நம்முடைய காரியங்கள் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனால் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை என்று அவர் அழைப்பு ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஸோ கர்த்தராகிய தேவன் நம்மளை உருவாக்கி ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் நம்மை எவ்வளவு உரிமை பாராட்டுகிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன் பெயர் முதற்கொண்டு. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு சகலமும் தெரியும், சகலவற்றையும் நடத்துவார். ஆமென். பாருங்க, நம்மளுடைய பழைய காலகட்டங்களில் நம்ம சாட்சி இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கலாம், இந்த உலகமே நம்மளை வெறுக்கிற மாதிரியான சூழ்நிலை கூட காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பின் தேவன் நம்மளை ரட்சித்த உடனே நம்ம வாழ்க்கை அப்படியே திடீர்னு எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சடிதியாய் ஒரு அற்புதம், சடிதியாய் ஒரு திருப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். எப்படி போயிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் பாவிகளாக இருந்து பாவிகளாய் மரிப்பதில்லை. தேவன் அழைத்த அழைப்பு ஆண்டவர் நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் சந்திப்பார். அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பா இருக்கும்னா, அது ஒரு திருப்பமாய், ஒரு ஆச்சரியமாய், ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க வசனத்துல நம்ம வாசிச்சோம், அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். வேதாகமத்துல நிறைய பேர் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம விசேஷமா பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், சாமுவேலை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், மோசேவை ஆண்டவர் பெயர் சொல்லி மோசே மோசே என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த மாதிரி வேதாகமத்தில் அநேகரை ஆண்டவர் தன் பெயர் சொல்லி, தன் பிள்ளைகள் பெயர் சொல்லி குறிப்பிட்டு அவர்களிடத்தில் ஒரு விசேஷித்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனாகிய கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களிடத்தில் அவருடைய அழைப்பை ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்த விரும்புகிறார். பழையவெல்லாம் ஒழிந்தன, புதியவை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்கள் பெயர்களை அழைத்த தேவன் உங்களுக்கென்று ஒரு நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு விசேஷமாக நம்ம பவுலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுலா இருந்தவர் பவுலாய் மாறினதான ஒரு அருமையான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அவரை குறித்துதான வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள
ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஆமென், ஹல்லேலூயா. சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்களை அவன் பயமுறுத்தி கொண்டிருந்தான். அவர்களை கொலை செய்யும்படியாக பிரதான ஆசார இடத்துல போய் அவன் ஒரு லெட்டரை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை முன்னதாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தது. அவன் சாட்சியுள்ள வாழ்க்கை அல்ல. அவனை கண்டதுமே அநேகர் பயப்படத்தக்கதாக ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. சோ இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் கடந்து வரும்பொழுது 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நாள் மனுஷர்களை துன்பப்படுத்தும்படியாக, மனுஷர்களை கிறிஸ்தவர்களை ஒடுக்கும்படியாக, கொலை செய்யும்படியாக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்ட, அப்ப நம்ம பாஷையில சொல்ல போனா அவன் நம்ம பார்வையில் அவன் பாவி. அப்பேற்பட்ட பாவி உள்ள மனுஷன், அநேகரால வெறுக்கக்கூடிய மனுஷன் ஒரு உயிர் எடுக்கிறான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அப்போ நம்ம பார்வையில் சில காரியங்கள் எப்படின்னா இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிருப்போம். அப்பேற்பட்ட நிலையில இருந்த சவுலை கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். அவன் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது. சோ கர்த்தருடைய அழைப்பு பெரிதா இருக்கிறது. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று. இங்கே சவுலே சவுலே என்று சொல்லுவதற்கு முன்பதாக ஆண்டவர் அவனை சடிதியாய் வானத்திலிருந்து ஒரு பெரிய காரியம், ஹல்லேலூயா, ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது பாருங்க. அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். போய் எப்படியாகலும் கிறிஸ்தவர்களை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, அந்த குதிரையில போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் போறாங்க. ஆனா இவனுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய அங்க ஆச்சரியம் காத்திருக்கிறது. இவனை சந்தித்தது ஒளி. சோ அந்த ஒரு வானத்திலிருந்து வந்த ஒளியும் தேவனுடைய சத்தமும் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கம் கேட்கிற அருமையான பிள்ளைகளை, இந்த சத்தம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க பாருங்க, விஷுவலா பாக்குற அந்த வெளிச்சமாகட்டும், என்னுடைய வாய்ஸை கேட்குறீங்க, என் மூலமா கர்த்தர் பேசுற வார்த்தைகளை கேட்குறீங்க, இந்த ஒளி ஆகட்டும், இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பழைய காரியங்கள் குறித்தெல்லாம் பயப்படாதீங்க. புதிய காரியம் கர்த்தர் ஒருவருடைய தொட்டா ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வல்லவராக. சடிதியிலே நிமிஷத்திலே அவ்வளவு நாள் ஸ்தேவான், இதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள்ல ஸ்தேவான் மரிப்பதற்கு இந்த சவுலும் ஒரு காரணமாக இருந்தார். அப்போ ஒருத்த மரிப்பதற்கே காரணமாக இருந்த மோசமான ஒரு மனிதனை ஒரு மதவெறி பிடித்தவனாக அவன் காணப்பட்டாலும் தேவன் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்பேற்பட்டவர்களும் தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு நொடி பொழுதும் அவர் அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார். இப்போ பவுலாய் மாறுகிறான். இப்போ இவனை சந்திக்கும் பொழுது இவன் அப்படியே மெய்மறந்து போகிறான், விழுந்து கிடக்கிறான், கண்ணு தெரியல, ஒன்னும் புரியல, என்னடா இங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியல, இவன் மட்டும் அந்த ஒளியில விழுந்து கிடக்கிறான். அந்த வெளிச்சத்துல சத்தம் கேட்கிறது. அப்ப அழகான சத்தத்தை அவர் மறுபடியும் வாசிக்கலாம். 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆமென், ஹல்லேலூயா. சவுலே சவுலே என்று பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவர் ரட்சகராக இயேசுவை சந்திக்கிறார். ஆமென். எவ்வளவு உபத்திரப்படுத்துகிறார்களோ, உங்களை நடத்துகிறவர்களை குறித்து நான் சொல்லுகிற பாருங்க, அவங்க எவ்வளவு உபத்திரப்படுத்தினாலும் இயேசுவை இறங்கி வருவார். மற்றவங்களுக்காவது சீஷர்களை அனுப்புவார், மற்றவர்களுக்காவது மற்ற யார் மூலமாவது ஒரு காரியம் வரும். ஆனா ஒரு உபத்திரவத்தின் பாதையில ஜனங்களை கொலை செய்யும்படியாக எந்த ஆத்துமாவை உயிர் வாங்க வேண்டும் என்று சுற்றுகிறார்களோ அப்பேற்பட்ட அல்லேலூயா, வஞ்சகத்தின் ஆவியோடு சுற்றுகிறவர்களை இயேசுவே சந்திப்பார். ஆமென். இயேசு சந்திக்கிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், ஏன் என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற? இயேசுவை ஒன்றும் பண்ணல, ஆனா துன்பப்படுத்தினது யாருன்னா கிறிஸ்துவின் பிள்ளையை தான். அப்போ கர்த்தர் கேட்கிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? இயேசு கேட்கிற ஒரு வார்த்தை பாருங்க, ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? அல்லேலூயா. சோ பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோ இந்த பிரசங்கத்து மூலமா கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையில புதிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இங்கே அழைத்த தேவன் அல்லவா, அவனை கூப்பிட்டதுமே அந்த சவுல் அந்த இடத்துல விழுந்து போகிறான். ஆமென். சோ விழுந்து போய் யாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. எப்படி இருக்கும்? அவன் கடந்து போகும்போது இப்ப யாருன்னு தெரியல. அப்ப அவன் கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கேட்ட கேள்விக்கு கர்த்தர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். ஆமென். சோ சவுலை ஆண்டவர் பவுலாய் மாற்றுவதற்கு மிகப்பெரிய காரியம் இங்கதான். தேவனை முகமுகமாய் சந்தித்தான். மனுஷனை சந்தித்துக்கிட்டே இருந்தவன் தேவனை சந்திக்கிறான். தேவனை சந்திக்கும் போது இமீடியட்டா சவுல் பண்ண வேலை, அங்க வசனம் சொல்கிறது 6வது வசனத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்
காரியங்கள் நம்ம வேற மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா நம்முடைய அழைப்பு மாறவே மாறாது. தேவன் கொடுத்த அந்த அழைப்பை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். இப்ப சவுலை சந்தித்த பொழுது அவன் சொல்லுகிற, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? அடுத்த வாசனம் வாசிப்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சோ கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையில வரும்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் ப்ரிப்பேர்டா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ இங்க சொல்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது, நீ பட்டணத்துக்குள்ள போ, எல்லாவற்றையும் உனக்கு அறிவிக்க ஒருவர் காத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய தினத்துல தேவனாகிய கர்த்தர் வல்லமுள்ள தேவன். அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்கிறவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியைகளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடந்து வந்து அவன் வாழ்க்கை முழுவதும் மாற்றி அவனை எப்படி ஆண்டவர் நடத்தினார்னா, கிட்டத்தட்ட இந்த நிருபகத்துல 18 நிருபங்களை அவன் எழுதும்படியாக புதிய ஏற்பாட்டில் அப்பேற்பட்ட பெரிய அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில இவனுக்கும் ஒரு பங்கை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆனா ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வேற காரியமா இருந்தது. ஆனா அவன் முடிவு பார்த்தீங்கன்னா அவன் ஊழியனாக தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது, நான் உருவாக்கினவர், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சொல்லுகிறார். இன்றைக்கும் உங்களுக்குள்ள கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் கேட்கிற வார்த்தையின்படியே ஆண்டவர், அப்பா நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் என்னை ஏன் தெரிந்து கொண்டீங்க, என் வாழ்க்கை சரியா இல்லை, என் குடும்பம் இப்படி இருக்கு, என் வீட்டில் மாற்றமே இல்லைனா, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று அழைப்பு உண்டு, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். சவுலை பவுலாய் மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையும் ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாய், கிறிஸ்துவ வாழ்க்கையாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை நிச்சயமாய் காண செய்வார். ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். ரோமர்ல வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ முன்குறித்த தேவன் அழைத்திருக்கிறார், அழைத்த தேவன் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், நீதிமானாய் மாற்றுகிறவர் மகிமை அடையும் செய்வார். ஆமென். சோ உங்களுடைய அழைப்பை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரசங்கத்து மூலமா கர்த்தர் சொல்கிறார், அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு சொல்லப்படும். வருகிற காரியங்களை மனுஷர்களை கர்த்தர் அனுப்புவார், சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே ஆண்டவர் உணர்த்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது. சவுலே சவுலே என்று எப்பொழுது பேரை கூப்பிட்டு ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தாரோ, அதே தேவன் உங்கள் பெயர்களை சொல்லி உங்களுடைய காரியங்களை ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் அழைப்பு நீங்கள் இந்த பிரசங்கத்தின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். என் தேவனாகிய ரட்சகர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ ஆகையால தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து வருகிற நீங்கள் உங்களுடைய அழைப்பை நீங்கள் கையில வைத்துக் கொள்ளுங்க. அவர் சொன்ன வார்த்தையின்படி, அவர் என்னிடத்துல சொன்னார், நீ என்னுடையவள் என்று சொன்னாரே. சோ நான் தேவனுடைய பிள்ளை, என் வாழ்க்கையில சகலமும் சாட்சியாய் மாறும் என்று விசுவாசிங்க, பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, அழைப்பை குறித்து எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். அழைப்பு மாறாதது ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எந்த உபத்திரவத்துல என்ன காரியத்துல விழுந்து கிடந்தாலும் அவர்களுடைய அழைப்பை கர்த்தாவே நீர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. சவுலை பவுலாய் மாற்றினது போல இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மகிமை அடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்தும். தேவ பிரசனம் அளவில்லாமல் நிரப்பட்டும். இப்பொழுதும் கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே யாராக இந்த பிரசங்கத்தில் உட்கார்ந்திருந்தா ஒவ்வொருவருக்கும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லா பயத்தின் ஆவி இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். அப்பா நன்றி அப்பா, நீர் சொன்ன வார்த்தைக்காக நன்றி. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று சொன்னீர் ஐயா. இந்த வார்த்தையை ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.